இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்வு. இன்று முதல் அமலுக்கு வந்தது உயர்த்தப்பட்ட புதிய விலை. புதிய விலை பட்டியலின்படி 803 ரூபாய்க்கு விநியோகம் செய்யப்பட்ட சிலிண்டர் இன்று முதல் 853 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும். சென்னையில் 818 ரூபாய்க்கு விற்பனையான சிலிண்டர் 868 ரூபாய்க்கு விற்பனை. எண்ணெய் நிறுவனங்கள் 43,000 கோடி ரூபாய் இழப்பை சந்திப்பதால் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கம். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி மேலும் 2 ரூபாய் அதிகரிப்பு. மத்திய அரசின் நடவடிக்கையால் மக்கள் கடும் அதிருப்தி. பெட்ரோல் டீசல் சில்லறை விலையில் எந்த மாற்றமும் இருக்காது. கலால் வரி 2 ரூபாய் உயர்த்தப்பட்ட நிலையில் மத்திய பெட்ரோலிய அமைச்சர் விளக்கம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிந்தும் உள்நாட்டில் விலையை குறைக்காதது ஏன்? தற்போது விற்கும் பெட்ரோல் டீசலுக்கான கச்சா எண்ணெய் 40 நாட்களுக்கு முன்னர் வாங்கியது என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கம். கடந்த 12 ஆண்டுகளில் கச்சா எண்ணெய் விலை 41% சரிந்தும் கலால் வரியை உயர்த்தி மக்களை கொள்ளையடிக்கும் பாஜக அரசு. மோடி அரசு என்றால் மோசடி, கொள்ளை, பணம் பறித்தல் என அர்த்தம் என சிலிண்டர் விலை உயர்வை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் சாடல். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்த்தப்பட்ட போது குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடி பேசிய வீடியோவை பகிர்ந்த காங்கிரஸ். 50 ரூபாய் விலை உயர்வு ஏழைகளிடமிருந்து கேஸ் சிலிண்டரை தட்டி பறிக்கும் செயல் என கண்டிக்கும் வீடியோவை பகிர்ந்து எதிர்ப்பு. சமையல் கேஸ் விலை உயர்வு மத்திய அரசின் மற்றொரு பரிசு என ராகுல் காந்தி விமர்சனம். ஏற்கனவே பணவீக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பெட்ரோல் டீசல் மீதான வரி உயர்வு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என பதிவு. நாட்டு மக்களின் வீடுகளில் அடுப்பு எரிய வேண்டுமா அல்லது அவர்களது வயிறு எரிய வேண்டுமா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசத்துடன் கேள்வி. உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் இருந்தாலே போதும் என மத்திய அரசுக்கு கண்டனம். திமுக அரசால் மாணவர்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகி உள்ளார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நீட் தேர்வு யார் ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்றும் கேள்வி. நொந்து நூடுல்ஸான அதிமுக தொண்டர்கள் தான் உண்மையான தியாகிகள். சட்டப்பேரவைக்கு அதிமுகவினர் தியாகி யார் என்ற பதாகையுடன் வந்த நிலையில் முதலமைச்சர் சாடல். நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையன் சந்திப்பு குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதிலளிக்க மறுப்பு. மக்கள் பிரச்சினை தொடர்பான கேள்வியை கேளுங்கள் என பதில். தமிழக பாஜக தலைவர் மாற்றப்படலாம் என்ற தகவல் பரவி வரும் நிலையில் நயினார் நாகேந்திரன் திடீர் டெல்லி பயணம். அமித்ஷா, ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பாஜக தலைவர்களை இன்று சந்திக்க உள்ளதாக தகவல். திருச்சி டிஐஜி வருண்குமார் தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் இன்று ஆஜராக சீமானுக்கு திருச்சி நீதிமன்றம் உத்தரவு. நேற்று ஆஜராகாத நிலையில் இன்றும் ஆஜராகவில்லை எனில் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என நீதிபதி விஜயா எச்சரிக்கை.
வரும் 30ஆம் தேதி தருமபுரி பாலக்கோட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் காலை 9 மணிக்கு தேமுதிக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்து விசிக சார்பில் இன்று மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம். கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. செங்கல்பட்டு அருகே நடைபெற்ற எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிகழ்ச்சி மேடையில் அண்ணாமலை, சீமான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. சீமான் தமிழில் தேசியத்தை காண்கிறார், நான் தேசியத்தில் தமிழை காண்கிறேன் என அண்ணாமலை பேச்சு. தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தவர் அண்ணாமலை. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் புகழாரம். நாடு முழுவதும் அமலாக்கத்துறையினர் பாஜகவின் கூட்டணி கட்சி போன்று செயல்படுகிறது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். நீட் தேர்வு தொகுதி மறுவரையறை மும்மொழி கொள்கை வக்ஃபு மசோதாவை எதிர்ப்பதால் அமலாக்கத்துறை சோதனை. திமுகவின் எதிர்ப்புக்கு சரியான பதில் இல்லாததால் அமைச்சர்கள் மீது களங்கத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக எம்பி என்ஆர் இளங்கோ குற்றச்சாட்டு. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய விவகாரம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணையை மாற்றக் கோரி தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இறுதி விசாரணை நிறைவு. தமிழக அரசு பொன்முடி தரப்பு விளக்கமளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. விபத்திற்குள்ளான காரில் இருந்து காவல் ஆணையரை பத்திரமாக மீட்ட பொதுமக்கள். இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட காவல் அதிகாரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே செகுட்டப்பர் கோயில் பங்குனி பொங்கல் விழா. பல்வேறு வேடங்கள் அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்திய திரளான பக்தர்கள். தென்காசி காசி விஸ்வநாத சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். கோயில் நுழைவு வாயிலில் போடப்பட்ட பிரம்மாண்ட அத்தப்பூ கோலத்தை கண்டு ரசித்த பக்தர்கள். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இன்று முதல் மேலும் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் நேற்று வேலூர், சேலம், திருப்பத்தூர் ஆகிய 3 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மின்னணு வாக்குப்பதிவு எண்ணிக்கையுடன் விவிபேட் சீட்டுகளையும் எண்ணக் கோரிய வழக்கு. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிடுவதற்கான நல்ல முகாந்திரம் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். இந்தியா உள்ளிட்ட 14 நாடுகளுக்கான விசாக்களுக்கு தற்காலிக தடை விதித்தது சவுதி அரேபிய அரசு. 2025ஆம் ஆண்டுக்கான ஹஜ் புனித யாத்திரை ஜூன் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் தடை விதிப்பு. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியாவுக்கு வருகை தருகிறார் துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தி.
இருதரப்பு நல்லுறவு, வர்த்தகம், தொழில் உள்ளிட்ட துறைகள் குறித்து பிரதமர் மோடியுடன் முக்கிய ஆலோசனை. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் சீனாவின் நிங்போ நகரில் இன்று தொடக்கம். வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென், PV சிந்து உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. IPL கிரிக்கெட் தொடரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. 12 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை வீழ்த்தி அசத்தல். T20 போட்டிகளில் 13,000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார் விராட் கோலி. IPL தொடரில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் 17 ரன்களை கடந்த போது வரலாற்று சாதனை. IPL கிரிக்கெட் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா, லக்னோ அணிகள் பலப்பரீட்சை. மற்றொரு ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஒருநாள் மற்றும் T20 அணியின் புதிய கேப்டனாக ஹாரி ப்ரூக் நியமனம். அண்மையில் முடிந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இங்கிலாந்து தோல்வியை சந்தித்ததால் ஜாஸ் பட்லர் கேப்டன் பதவியில் இருந்து விலகல். சென்னையில் நடைபெற்ற தெற்காசிய கூடைப்பந்து கிளப் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாலத்தீவை வீழ்த்தி தமிழ்நாடு அணி சாம்பியன். FIBA வாசல் ஃபைனல் 8 இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தல். தனது நீண்ட நாள் காதலியை மணம் முடித்த ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீராங்கனை ஆஷ்லி கார்ட்னர். திருமண மேடையில் ஒருவருக்கொருவர் ஆரத் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்டனர். வெளியானது அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் தணிக்கை சான்றிதழ். 2 மணி நேரம் 19 நிமிடங்கள் டியூரேஷன் கொண்ட படத்தில் UA சான்றிதழ் அளிப்பு.